இரட்டிப்பாய் எலிசா எலியா நான் நினைக்கிறேன் 2 மடங்கு வரத்தை தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுக்க பிரியப்பட்டது. 14 வருஷம் எலிசா எலியாவை பின்பற்றி வந்தார் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார். எலியா சாப்பிட்டு விட்டு வரும்போது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா என்று அழைக்கப்படுகிறவர். அவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது 2 மடங்கு வரம் கொடுக்க வேண்டுமா? அவனை பார்த்து சொன்னார், அரிதான காரியத்தை கேட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ பார்த்தால் உனக்கு இல்லைன்னா உனக்கு கிடையாது, இல்லைன்னா கிடையாது. 2 பேருக்குள்ள உறவு ஒரு குருவுக்கும் ஒரு சிஷ்ய பிள்ளைக்கும் உள்ள உறவு. ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒரு அன்பின் தகவலுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. பழைய பாட்டிலே அவர்கள் குருக்கள் போலவும் சிஷ்யர்கள் போலவும் எஜமான் போலவும் வேலைக்காரர்கள் போலவும் இருந்தபடியால் தன்னை மிஞ்சி தன்னுடைய சிஷ்யன் 2 மடங்கு கேட்டதை எலிசா பிரியப்படவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு அப்படி அல்ல. யோவான் 14:12 அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். நம்முடைய ஆண்டவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் சுவிசேஷங்களில் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த கிரியைகளை நீனும் செய்யணுமான, நான் குருடருக்கு பார்வை அளித்தது போல நீனும் பார்வை அளிக்கணும், நான் மரித்தோரை உயிரோடு எழுப்பினது போல நீயும் எழுப்பணும், கடலின் காற்றை அத்தட்டி அமைதல் உண்டாகும், அசுத்த ஆவிகளை நீ துரத்தணும். ஆண்டவருடைய விருப்பம் அவர் செய்த காரியங்களை பார்க்கிறோம். 2 மடங்கல்ல 20 மடங்கல்ல 2000 மடங்கு செய்தாலும் கூட அவர் சந்தோஷப்படுகிறார். எலிசா உடனே கேட்டார், உண்மையில் உள்ள ஆவியை எனக்கு இரட்டிப்பாய். இந்த வரம் ஆவியானவர் தருகிறவர். ஒரு ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளும் போது ஒரு பக்கம் ஆவியானவருடைய வரங்களை கொடுக்கிறார், மறுபக்கம் கனிகளை கொடுக்கிறார். ஆவியின் வரம் அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரத்தை பற்றி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கிறோம். வரத்தை பற்றி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கிறோம். இந்தியாவில் பல ரிஷிகள், பல முனிவர்கள், பல சாதுக்கள், பல சன்னியாசிகள் எமயமலை சாரலே அங்குள்ள புகைக்குள்ளே போய் தவம் இருப்பார்கள். 40 நாள் 60 நாள் இறைவனை நோக்கி அப்படியே தவம் இருந்து இறைவனை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். கடைசியில ஒரு நாள் இறைவன் வருவார். தவம் இருந்து கொண்டிருக்கிற பக்தனை மெச்சி சொல்வார், பக்தா பக்தியை மெச்சினோம் மெச்சினோம். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? உடனே பக்தன் கேட்பான், நான் தொட்டதெல்லாம் முன்னாள். நம்ம தேசத்தில் அப்படி நிறைய கதைகளை நீங்க பார்க்க. கடவுள் உடனே சொல்லிடுவார், தந்தோம் தந்தோம். ஓடி ஓடி போய் சொல்லுவோம், மைக்கு தொட்டா பொண்ணாயிடும், டேபிள் தொட்டா பொண்ணாயிடும், பைபிள் தொட்டா பொண்ணாயிடும், கேஷியர் தொட்டா எல்லாம் ஓடி ஓடி. இன்னைக்கு பொண்ணு விற்கிற விலை
வயசுல பசி இருந்துச்சு. மனைவிட்ட சாப்பாடு குடிச்சு சாப்பாட்டை தொட்டா அதுவும் கொண்டாடிச்சு. என்ன ஒண்ணு சாப்பிடுறீங்க, மனைவியை தொட்டா ஒரு சிலையா மாறிட்டார். கடைசியில வரம் பெற்ற பக்தன் பட்னியிடமே செஞ்சுட்டாங்க. ஏன்னா எதை தொட்டாலும் போனாது, தண்ணியை தொட்டாலும் போனாது, தண்ணி குடிக்க முடியல, சாப்பாடை தொட்டா அதுவும் போனாது, அதையும் சாப்பிட முடியல. எல்லாம் நிறைய புராணங்கள்ல இந்திய மதத்துல இதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்தி கேட்டா நான் இறைவன் நடக்குது, நான் யாருல யார் தலையை தொடுறாங்களோ அவங்க எரிஞ்சி சாம்பலா போனோம் அப்படின்னு எனக்கு பாருங்க. மாமியாரை நினைச்சு கேட்டாலும் வருது, மருமகளை நினைச்சு கேட்டாலும் தெரியல. இறைவனும் என்ன கேட்கிறான், அர்த்தம் என்ன, என்ன பிரயோஜனம், அதை பத்தி யோசிக்காம தந்தோம் இந்த பக்தன் இறைவனுக்கு நீ கரெக்டா வர கொடுத்தா இல்லையா நான் செக் பண்ணி பார்க்கணும், நான் கொடுத்த ஆளு எரிஞ்சு சாப்பிடணும், உங்களுடைய தலையை தொடரணும்னு கேட்டான். என்ன புல்லாத மனுஷன். நம்ம புராணங்கள்ல இப்படிப்பட்ட கதைகள் தான் நிறைய இருக்கு. எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை, எனக்கு வர முடியல. என்ன ஆசை, 5 வயசுல நான் தொட்டதெல்லாம் சாக்லேட்டா மாறும். நல்ல வேளை இறைவன் அதை தரல, அந்த வயதில் குழுப்பத்தி போயிடும். அந்த சாக்லேட்டை தின்னு பல்லெல்லாம் அரைச்சி எல்லாம் பல்லும் குட்டி போயிடும். ஆனா கிறிஸ்தவ மார்க்கத்தில் வரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையான ஊழியத்துக்கென்று நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஈவாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12:1 நீங்கள் ஆவியின் அப்பப்போ வைத்தாங்க கொஞ்சம் அப்பப்போ கூட்டாதுங்க, ஸ்டடி வச்சுங்க, நல்லா இருக்கு. ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தில் சொல்கிறார், ஆவியின் வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு எழுந்து பிரகாசிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஆவின் வரங்களை செயல்படுத்தணும்னு எண்ணம் இல்லை, ஜனங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இல்லை, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆவியின் வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனம். 1 கொரிந்தியர் 14:1 அவர் சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் என்று எழுதுகிறார். 9 வரங்களை அவர் சொல்கிறார். 9 வரங்களை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையிலும் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வரங்களை பற்றி பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வரத்தை கொடுக்க பிரியப்படுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருந்தால் உறுதியோடு கர்த்தரிடத்தில் கேட்க, ரட்சிக்கப்படாம அபிஷேகம் பெறாம இந்த ஆவி மரம் செயல்படவே முடியாது. ரட்சிப்பு இருக்கும், பரிசுத்த ஆவியின் நிறைவும் இருக்கும். அப்போதான் இந்த ஆவின் வரங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். என்ன ஆவின் வரங்களை வைத்திருக்கிறார்? அந்நிய பாஷை வரம், பாஷைகளுக்கு வியாக்கியானம் செய்கிற வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை மகத்துவப்படுகிற வரம், அறிவை போதிக்கிற வசனம், ஞானத்தை போதி
குணமாக்குகிற வரங்கள், அற்புதங்களை செய்கிற வரங்கள், 9 வரங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலே எலிசாவுக்கு ஆவின் வரம் என்று பொதுவாய் கேட்டார். அவர் பார்த்ததெல்லாம் எலியா தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியின் வரத்தை செயல்படுகிறதை பார்த்தார். சாய்பாத் விதவையுடைய மகன் மரித்த போது எலியா போய் அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறதை கண்ணார கண்டார். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினதை கண்டார். இது ஒரு பார்வையாளராக பரிசுத்தவான்கள் செயல்படுத்துகிற வரங்களை பார்த்துவிட்டு போக அவர் விருப்பப்படவில்லை. எனக்கு அந்த ஆவியின் வர வேண்டும். உம்மிடத்துல என்ன வல்லமை இருக்கிறதோ எனக்கு அந்த வல்லமை, எனக்கு அந்த ஆவியின் வர வேண்டும். நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய விரும்புகிறேன். அவருடைய இருதய துடிப்பு, அவருடைய உள்ளத்தின் வாஞ்சி, அவருடைய தாகம் எல்லாம் எனக்கு ஆவியின் வர வேண்டும். அருமையான தேவனை விடுகிறேன். அவ்வளவு விலையேறப்பட்ட வரத்தை ஆண்டவர் வைத்திருக்கும் போது நாம் அதை கேட்பதும் இல்லை, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகமும் இருப்பதில்லை, செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் இருப்பதில்லை. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், 1000 பிரசங்கங்களை பார்க்கிறோம், அற்புதங்கள் ஒரு அற்புதம் புறஜாதியரை ஆண்டவர் என்னை கூட்டி சேர்த்து ஒரு ஆவி வரம் செயல்பட்டார். அநேகருடைய கண்கள் திறக்க. முதல் சிங்கப்பூர்ல 35 வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்தேன். இந்த ஒரு பெரிய பில்டிங்கா ஒண்ணு கிராமப்புறம் போல எங்க கூட்டம் நடத்தினாலும் அசுத்த ஆவிகள் ஆளும். பண்ணையாய் மலேசியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் எவரெல்லாம் பிசாசு துரத்துகிற ஊழியத்தை செய்ய வேண்டியது. அந்த பிசாசு துரத்தும் போது பிரஜாதி மக்கள் இயேசுங்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமையை புரிந்து கொள்வார். அதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம். 35 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூர்ல பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கி ஜீவானந்தம் அவர்கள் பெரிய எழுப்புதலை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இயேசுங்கிற நாமத்தில் முழங்கோடு கையை கட்டு. வேற என்ன இந்த தெய்வங்கள் பேரெல்லாம் சொல்லும். எல்லாரும் ஒரு இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் போது இதுவரை நம்ம குண்ட தெய்வங்கள்லாம் பயந்து அலறி ஓடுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஏன் ஆவியின் வரங்கள் நமக்கு வேண்டும் தெரியுமா? ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நமக்கு ஆவியின் வரங்கள் வேண்டும். புறஜாதி மக்களுடைய முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தில் முழங்கும்படி, நாவுகள் யாவும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உள்ளவர் இந்த இயேசு என்று நிரூபிக்கும்படி நமக்கு ஆவியின் வரங்கள். அதெல்லாம் நம்முடைய நோக்கம். ஆண்டவரே எனக்கு ஆவியின் வரத்தை தருவீர்கள். புறஜாதி மக்களை நான் உமக்கென்று ஆலயப்படுத்துவேன். நோக்கம் எப்படியாவது ஜனங்கள் ஆண்டவரை அறியணும், எப்படியாவது ஜனங்கள் கல்வாரி அன்பை, சிலுவையின் அன்பை, இயேசுவின் ரத்தம் சிந்தினதின் மேன்மையை உணர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் ஆண்டவர் பெற்ற அந்த ரட்சிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஆவின் வரங்கள் மிகவும் அவசியம். ஆவின் வரங்கள் மிகவும் அவசியம். அருமையான கேள்விகள். நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரே எனக்கு ஆவின் வரம் தருவீராக. என்னுடைய கைகளோடு கரம் இணைந்து நான் கை தொடும்போது யாதீஸ்வரப்போடு குணமானார்கள் என்றார். அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நான்
சிலருடைய நோக்கம் சரியில்லைன்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. வரம் செயல்பட்டால்தான் எனக்கு பேர் புகழ் கிடைக்கும், வரம் செயல்பட்டால்தான் என் ஊழியத்தை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், வரம் செயல்பட்டால்தான் பணம் என்ன தேடி வரும். அந்த நோக்கத்தோடு ஆவின் வரத்தை கேட்கவே பெரிய லட்சம். சிலுவையில இயேசுடைய சிந்தின ரத்தம் தியாகமாய் அவர் ஏற்படுத்தின சுவிசேஷம் ஜனங்களுக்கு ரீச் பண்ணணும். ஜனங்கள் தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை தேடி வந்த கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அதற்காக இந்த ஆவின் வரத்தை தருவில்லை. நமக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து ஜனங்களை சிலுவையண்டை நடந்து வெற்றி கொண்டை நடந்து பாவ மன்னிப்பை குறித்து மனம் திரும்புதலை குறித்து நான் சொல்வேன். எனக்கு ஆவின் வரம் தாருங்கள். அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கும் என்றார். பவுல் அப்போஸ்தலரின் கைகளை கொண்டு விசேஷித்த அற்புதம் செய்தவர் உங்களுடைய கைகளை கொண்டு விசேஷ அற்புதங்களை செய்தார். நாம் வாழ்கிற இந்த காலம் ஒரு பின்மாரியின் காலம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய பின்மாரி மழை அபிஷேகம் போல தேசம் என்றும் நிரப்புகிற ஒரு காலம். கேட்கிற எவனுக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆகவே இந்த கூட்டங்களில் இந்த 2 நாட்களிலே ஆவின் வரங்களை கேட்க போகிறீர்கள், வல்லமையை கேட்க போகிறீர்கள். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால நீங்கள் கற்பிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் அக்கினி சுவதையாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி உங்களை கரம் பிடித்து இந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2 நாட்களில் ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழும்படி இந்த ஆவின் வரம் உங்களுக்கு அவசியம். பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டு சாத்தானை ஜெயிப்பதற்கு இந்த ஆவின் வரங்கள் உங்களுக்கு அவசியம். ஆகவே முதல் நோக்கம் ஜனங்களை நாம் கர்த்தருக்கு என்று ஆதாயப்படுத்தணும், ரட்சிப்புகளை வழி நடத்தணும். 2வதாக ஏன் ஆவின் வரத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார்? சங்கீதம் 68:18 சொல்லுகிறது, தேவன் நம்மோடு வாசம். சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷர் மத்தியில இறங்கி நம்மோடு இணைந்து கிரியை செய்யும். அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி வரங்களை பெற்றுக் கொண்டீர். துரோகிகளான மனுஷருக்காகவும் கூட நேர் வரத்தை பெற்றுக் கொண்டீர் என்று எழுதியிருக்கிறார். மனுஷ மத்தியில் நீ வாசம் பண்ணும்படியாக துரோகிகளான மனுஷருக்காகவும் அவர்களை வைத்திருக்கிறார். முதல் முறை இந்த சங்கீதத்தை நான் வாசித்த போது எனக்கு இருந்த சந்தோஷம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, பழைய வாழ்க்கையில் ஒரு துரோகியாய் இருந்தாலும் கூட, குற்றமானவனாய் இருந்தாலும் கூட, அப்படிப்பட்டவன் மனம் திருப்பி ஆண்டவரிடத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளும்போது பழையவைகளை நினைக்காமல் அவர்களுக்காகவும் ஆண்டவர் வரத்தை வைத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை அருவருப்பான குடிகாரனுடைய ஒரு வாழ்க்கை. நான் ஆவின் வரங்கள் மற்றவர்கள் செயல்படுத்தும் போது நான் என்ன எண்ணிக்கொள்ளுவேன்? நான் ஒரு துரோகி. ஆண்டவரை தூக்கப்படுத்தி கையில் ஆணிகள் ஆவிகள் அவருடைய முகத்திலே எச்சில் விழுந்தோம். எனக்கு ஆண்டவர் ஆவின் வரத்தை தரப்போகிறார். சாத்தான் அடிக்கடி என் உள்ளத்திலே சொல்லுவான், யாருக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உனக்கு ஆவின் வரத்தை தரவே மாட்டான். பழைய வாழ்க்கை அப்படி மோசமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த வசனத்தை வாசித்த போது துரோகிகளான மனுஷருக்கு எழுதப்பட்டதில்லை. அது அப்படியே அங்கே இந்த மார்ஜின் எழுதி வைத்தேன். சாண்டியவர்களுக்காகவும் வரங்களை வைத்திருக்கிறேன். துரோகிகளான மனுஷன்
இன்றைக்கு தெய்வ பிரசன்னத்துக்கு வந்திருக்கும் போது ஆண்டவர் அதையெல்லாம் மன்னித்து மறந்து பழைய பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டுவிட்டு அதை எண்ணாமலும் இருக்கிறார். அன்புள்ள இரட்சகரை கண்டிருக்கிறது. கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தை உங்களை விட்டு அகற்றிவிட்டார் என்று வேதம் சொல்லுங்கள். ஒரு முதுகு பின்னாலே எரிந்து விட்டார். இரத்தம் போது சிறப்பான பாவங்கள் ஆண்டவருடைய இரத்தம் விழும்போது அது பஞ்சை போல் பெண்மையாய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் அந்த ஆவின் வரங்களை நமக்கு கொடுப்பதன் மூலமாக அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நம்மோடு இணைந்து ஊழியம் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 19-20 சொல்கிறது, சிஷ்யர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு அவர்களுடனே கூட சென்று அவர்கள் பிரசங்கித்த வசனத்தை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர் உறுதிப்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே செல்லும்போது கர்த்தர் உங்கள் கூட வருவார். உங்களுடைய பிரசங்கத்தை அவர் உறுதிப்படுத்தினார். உங்களுடைய கைகள் மூலமாய் அவர் அற்புதம் செய்தார். அப்போது உங்களை புரிந்து கொள்வீர்கள், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், என்னுடைய ஊழியத்திலே அவர் நாமம் மகிமைப்படுகிறார். அருமையான நேர்மைகளே, ஆகவே ஆவின் வரம் எதற்காக? தேவன் உங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. மூன்றாவதாக, ஏன் ஆண்டவர் ஆவின் வரங்களை உங்களுக்கு கொடுக்க பிரியப்படுகிறார்? நாம் வாழ்கிற இந்த ஜனம், நாம் வாழ்கிற இந்த உலகம் தேவை நிறைந்த உலகம். காயப்பட்டு இருக்கிற மனுஷன், சாத்தானால் தாக்கப்பட்ட மனுஷன், எங்கும் செய்வினை, எங்கும் மந்திரவாதிகளினுடைய குடுரங்கள், அவருடைய அந்த சாத்தான் காயப்படுத்தி மக்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நேற்று இரவு நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு சகோதரன் வந்து துக்கத்தோடு சொன்னார், என் பிசினஸையே அழிக்கும்படி என் சொந்த டிரைவரே சூழ்நிலை செய்து காருக்குள்ள ஒழித்து வைத்து வந்தார். பல தீப்பிடிச்சு இருக்கிற மாதிரி ஒரு வேலையும் கவனிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் கார் ஆக்சிடென்ட் ஆனது கூட மயிரலையில பல தடவை நான் உயிர் தப்பினேன். காரணம் என்று சொல்ல டிரைவர் செய்த காரணம் பொல்லாத மனுஷன், பொல்லாத கோபம், மந்திரவாதி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான எண்ணி வேறு ஒன்றுக்கும் ஒரு வழிபோக்கன் எருசலேமிலிருந்து எரிகோ போவது காரணமில்லாமல் கள்ளர்கள் தாக்கினார்கள், அவனை அழித்தார்கள், வஸ்திரங்களை உரிந்தார்கள், குற்றுயிராய் போட்டுவிட்டு போயிருந்தார். எத்தனை பயங்கரமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. எத்தனை பொல்லாத தீய சக்திகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றார். பில்லிசூனியங்களை உடைத்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றார். நோய்களை குணமாக்கும் போது ஜனங்களுக்கு நன்மை செய்ய இயேசு இந்த பூமியிலே இருந்தபோது யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் அதில்தான் அவர் நோக்கமாக இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகப்படுத்தினார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவரா, அவர் நன்மை செய்கிறவரா, பிசாசின் பிடியிலிருந்து சிக்குண்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவரா அவர் சுற்றி தெரிந்தார். அவர் நன்மை செய்ய, ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற இருதய துடிப்புள்ளவர். காயினை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார்,
நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தார். அவருடைய அன்பை ருசித்திருக்கிற நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சாதாரணமாய் ஒரு குளோருக்கு தண்ணீர் நிறைய, ஆனால் பக்கத்தில் உள்ள வயல்களில் தண்ணி இல்லாமல் வாடி வதங்கி இருக்கிறது. இந்த தண்ணீர் எத்தனையோ மக்களுக்கு நெல்லையும் கோதுமையும் தானியங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன் இந்த குளத்துக்கும் காய்ந்து கிடக்கிற பயிர் வகைகளும் இணைக்கிற ஒரு கால்வாயாக இருப்பார் என்றார். அந்த பயிர் வச்சுகளெல்லாம் செழித்து வளரக்கூடிய சரியான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய வரங்களை, கிருபையை ஜனங்களுக்கு எடுத்து செல்லும்படி ஆண்டவர் உன்னை ஒரு வாய்க்காலாய் தெரிந்திருக்கிறார். Many people may desire that the blessing of our Lord, but only a very few come forward to be a great channel of blessing to the thirsty and hungry and sickly. அநேக பேர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். நல்லது, ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு சிலர் தான் நான் ஒரு ஆசீர்வாதத்தின் நீர்க்காலாக, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக தேவன் அவருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நிறைவேற்றுவார், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அருமையான தேவனுடைய ஏன் ஆவி பரங்க நீங்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறீர்கள். நீங்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறீர்கள். நான்காவதாக ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஆவி பரங்களை தரணும்? ஏன் நீங்க அக்கினி ஜுவாலையாய் வாழும்? கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்கு முதலாவது. இரண்டாவது நாம் பார்த்தோம், தேவன் நம்முடைய மத்தியிலே வாசம் செய்வதற்கு. மூன்றாவதாக கர்த்தருடைய நாமத்திலே நன்மை செய்வதற்கு. நான்காவதாக சாத்தானுடைய சவாலை முறிப்பதற்கு ஆவின் பலங்கள் உங்களுக்கு அவசியம். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி புறஜாதியார் சவால் விடுறார். என்ன இயேசு பின்பற்றேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சா, உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன போயிட்டு, உன் மகன் இன்னும் வேலைக்கு வரல, உன் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? உன் தேவன் எங்கே, உங்க கடவுள் எங்கே? 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவன் எங்கே